நேத்து நீலகண்ட அண்ணனோட வந்து போட்ட நாடகம் பலிக்கலன்னு இப்ப ஒன்ன கூட்டிட்டு வந்திருக்காரா? என்னக்கா நம்ம இன்னைக்கு நேத்தா பழகுறோம்? நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. தெரியாம தானே இருந்திருக்கோம் நானும் என் புருஷனும். இத பாருமா, உங்ககிட்ட போய் சொல்லி காசு வாங்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. நாங்க எதுக்குமா போய் சொல்லணும்? அதுவும் மனோகர் பேரை சொல்லி. நான்லாம் பொய் சொல்லுவேன்னு கூட உங்களால யோசிக்க முடியுதா? பணம் மனுஷன் புத்திய எப்படி வேணாலும் மாத்தும். இத பாருங்கம்மா, இதே வார்த்தைய நான் உங்களை பார்த்து சொல்ல முடியும். ஏங்க அவங்கதான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் என்னங்க இது? வீட்ல பேசி வச்சுட்டு வந்து எங்க வந்து 2 பேரும் நடிக்கிறீங்களா புருஷனை பொண்டாட்டியும்? அக்கா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசினா பேச்சு வளர்ந்து வளர்ந்து மனக்கசப்பு தான் ஆகும். நாங்க எந்த பொய்யும் சொல்லல. நிஜமாவே இவரு எஃப்டில 10 லட்சம் போட்டு வச்சிருந்தாரு. 10 லட்சம் இல்ல, 50 லட்சம் வேணாலும் உங்க அக்கவுண்ட்ல இருந்திருக்கலாம். ஆனா அத உன் புருஷன் என்ன பண்ணாரோ, என் வீட்டுக்காருக்கு கொடுத்தான்னு சொல்லி கூசாம போய் சொல்லிட்டு இருக்காரு. இவரு உனக்கு தெரியாம பணத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாரோ யாருக்கு தெரியும்? இத பாருமா, நான் எந்த பொய்யும் சொல்லல. ஆனா நான் உனக்கு 10 லட்சம் கொடுத்தது நிஜம். அத அவன் உங்ககிட்ட சொல்லலன்னு அர்த்தம். இல்லன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தையும் பேசாம வெளியே போங்க. அதுதான் உங்களுக்கு மரியாதை. வெளியில போங்கன்னு சொல்றல. மா, என்னம்மா ஆச்சு? கண்ணா, கண்ணா, இவங்கள வெளியில போ சொல்லு. உங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறனே வந்திருக்காங்க. போ சொல்டா முதல்ல. கண்ணா, உனக்கு எல்லாம் தெரியும். நீ உண்மை என்னன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லு. அதுதான் நீ உங்க அப்பாவுக்கு கொடுக்கிற மரியாதை. யோ, எங்க அப்பாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ வெளில போயா. இன்னொரு வாட்டி பணம் கேட்டீங்க வந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். போயா, முதல்ல வெளில போயா. வேண்டாம் கண்ணா, உங்க அம்மா உண்மை தெரிஞ்சு பேசுறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நீ பொய் சொல்லி மனோகரனை அசிங்கப்படுத்திட்ட. இப்ப இவரையும் அசிங்கப்படுத்தி எங்க சாபத்தை வாங்கிடாத. எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. வாங்க போலாம், வாங்க. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறதுனே தெரியல சீதா. எல்லாமே பிளாங்கா இருக்கு. மனோகர் அண்ணன் வீட்டுல சொல்லாம இருந்திருப்பாருன்னு உங்களுக்கு தோணுதா? அவன் ஒய்ஃப் கிட்ட சொன்னானா இல்லையான்னு எனக்கு தெரியல சீதா. ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல பையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் நாளைக்கு தந்துடுறேன்னு சொன்னான். ஆனா கண்ணை இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறானேங்க. எப்படி பேசிட்டான் அவன்? நம்ம கண் எதிர்க்க பிறந்து வளர்ந்தவன். மனசாட்சியே இல்லாம போய் சொல்றான் சீதா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன்னு சொல்ற அளவுக்கு மனசு உறுத்தல் இல்லாம பேசுறான். எதையும் யோசிக்கிறதுனால ஒண்ணு ஆக போறது இல்லைங்க. என்ன பண்றதுன்னு பாக்கணும். இல்ல சீதா, இதுக்கு மேல அவன் தான் பாத்துக்கணும். நீங்க பணம் கொடுத்தது நீலகண்ட அண்ணனுக்கு தெரியாதா? சீதா, அவங்க பேசுறத நீ கேட்டல்ல. நீலகண்டனுக்கு தெரிஞ்சு கொடுத்திருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவனும் நானும் சேர்ந்துதான் ஏமாத்துறோன்னு நேத்து பேசினாங்க. ஆனா பாவம், மனோகருக்கு நான் பணம் கொடுத்தது, மனோகர் அந்த பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னது, இது எல்லாமே மனோகர் இறந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லிதான் நீலகண்டனுக்கு தெரியும். யார்கிட்டலாம் சொல்லணுமோ அவங்க யார்கிட்டயுமே சொல்லாம நீங்களே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களேங்க. இதை விட அது எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கும் தெரியுமா? அதுக்கு தண்டனையை தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றியா சீதா? என்னங்க என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்லாம விட்டது
எனக்கு வருத்தம் தாங்க. ஆனா நீங்க கஷ்டப்படணும்னு நான் நினைப்பேனா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க என்ன பார்த்து? சீதா, சீதா, நான் அப்படி சொல்லல சீதா. ஏதோ டென்ஷன்ல தப்பு தப்பா பேசிட்டேன். சீதா, என்ன மன்னிச்சிருமா. சாரி சீதா. உன்கிட்ட சொல்லாம பண்ணிட்டோமேன்னு எனக்கே குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு தான் எனக்கு இந்த தண்டனைன்னு நானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க, திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க. சீதா, என்னங்க? மனோகர் என்கிட்ட பணம் வாங்க வரும்போது தனியா வரல, அவங்க அண்ணன் கூட தான் வந்தான். நிஜமா வாங்க? ஆமா சீதா. நான் மனோகருக்கு பணம் கொடுக்கும்போது அவங்க அண்ணன் தான் கூட இருந்தாரு. அவருக்கு தெரியும் அந்த இடத்தை வித்து பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு மனோகருக்கு ஐடியா கொடுத்ததே அவருதான். அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருந்தா உடனே அவருக்கு கால் பண்ணுங்க. இப்பவே கால் பண்றேன். என்னங்க? ஒருவேளை அவரும் கண்ண மாதிரியே பேசிட்டா? ஏங்க, இவ்ளோ நேரம் தோணாத விஷயம் இப்ப நமக்கு கோவில்ல வச்சு தோணி இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. நீங்க போன் பண்ணுங்க. ஹலோ. அண்ணே, நான் மனோகர் ஃப்ரெண்டு மார்க்கண்டேயன் பேசுறேன். சொல்லுப்பா. மனோகர் இப்படி எல்லாரையும் விட்டுட்டு அநியாயமா போயிட்டானே. ஆமாண்ணே, காலையில பார்க்குக்கு போனா எங்க இருந்தாவது வந்துட மாட்டானான்னு தோணுது. என்ன செய்யறது? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏதோ பொண்ணு கல்யாணத்தையாவது பார்த்தானே மார்க். நீ இல்லனா இந்த கல்யாணத்தை நடத்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அத பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னப்பா சொல்லு. மனோகர் இறக்குறதுக்கு முந்தின நாள் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தான். என்னப்பா இப்படி பண்ணிருக்கான் கண்ணு? தப்பாச்சே. அவனா இப்படி பேசினா? இது மனோகருக்குள்ள அசிங்கம். அண்ணே, நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? பணத்தை உடனே கொடுங்கன்னு நான் கேட்கல. பணமே வாங்காம நான் தான் ஏமாத்துறதா சொல்றாங்க. ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல, அது எப்படி? நான் கூட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துருக்கேன். அது எப்படி மாத்தி பேசலாம்? இவ்வளவு பிரச்சனை நடந்ததே எனக்கு தெரியாதப்பா. நான் ஊருக்கு வந்திருக்கேன், எனக்கு யாரும் ஒரு போன் கூட பண்ணல. அண்ணே, மனோகர் உங்க கூட வந்து பணம் வாங்கினாருன்னு எனக்கே இப்பதான் ஞாபகம் வந்தது. இல்லனா நான் உங்களுக்கு போன் பண்ணிருப்பேன். அதான். பரவாயில்லப்பா, என் தம்பி குடும்பத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்த போன்ல பேசினா நல்லா இருக்காது. சரிண்ணே. நான் ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு வந்திருக்கேன். 2 வாரத்துல வந்துருவேன். வந்ததும் முதல் வேலையா உன் பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புப்பா. ரொம்ப நன்றிண்ணே. கவலைப்படாத. ரொம்ப நன்றி. சரிப்பா, நான் போனை வச்சிடுறேன். என்ன சொன்னாருங்க? சரின்னு சொல்லிட்டாரா? அவர் எப்படி தருவாரு சீதா? அவர் இப்ப ஊர்ல இருக்காரு. அவர் வந்ததும் எனக்கு தெரியும்னு சொல்லி பணத்தை வாங்கி தர வேண்டியது அவர் பொறுப்புன்னு சொல்றாரு. அம்மா தாயே. இப்பதான்
என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. எனக்கும் தாங்க. ஆனாலும் அவன் பேசினது என் காதுல கேட்டதுல இருந்து அதுல இருந்து வெளியில வரவே முடியலங்க. விடு சீதா, வருத்தப்படாத. சரி, ரொம்ப நேரமாச்சு, வீட்டுக்கு போலாம். வா. என்னங்க? சொல்லு சீதா. பண விஷயம் எதுவுமே பசங்களுக்கு தெரிய வேண்டாங்க. பணம் போனது, அவங்க நம்மள இந்த மாதிரி பேசின விஷயம் தெரிஞ்சதுன்னா 2 பேருமே சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அதான் அவங்க அண்ணன் வந்து பேசுறேன்னு சொல்லிருக்காருல்ல, நடுவுல இவங்க போய் ஏதாவது பேசினா பிரச்சனை ஆயிடுங்க. சரி சீதா, அப்படியே பண்ணிடலாம். மலரு, வா 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 வா. சாரி அத்தா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேத்தே சொல்லிருக்கலாம்ல, சீக்கிரமா வந்திருப்பேன். இந்த பாண்டி வேற இப்பதான் போன் பண்ணி சொல்றான். இல்ல கண்ணு, இப்பதான் நான் அவனாண்டியே சொல்லிக்கினேன். நீ எதுனா வேலையா இருந்துக்கினியா? தொந்தரவு பண்ணிட்டனா? சாச்சா இல்லத்த, அப்படியெல்லாம் இல்ல. ஆமா, ஏதோ புடவை வாங்கணும்னு சொன்னீங்களாமே, வாங்கத்த போய் வாங்கலாம். ஆமா மலரு, இந்த கடையில தான் நான் சீட்டு போட்டுக்கிறேன். 2000 ரூபாய் சேர்ந்துக்குது. என் மருமவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும். மருமகளுக்கா? அது மருமவனா என் அண்ணன் பொண்ணு, அதுக்கு கண்ணாலம் கூடி வந்துக்குது. அதுக்காக தான் இந்த சீட்டையே போட்டேன். சரி அத்த, வாங்க போலாம். வா வா. வாங்கம்மா. கண்ணு, இந்த கடையில நான் 2000 ரூபாய்க்கு சீட்டு போட்டுக்கிறேன். நல்லதா ஒரு புடவை எடுத்து காட்டு. சரிம்மா. மலர் கண்ணு, பட்டு புடவை பாக்கலாம்ல? கல்யாணம் தானே அத்த, வாங்குங்க. அந்த பட்டு புடவை எடுத்து கொடு. அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அது வந்து மலரு, அது உன் கலர் ஒன்னாட்டம் தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி பாரு. இது எப்படி அத்த இருக்கு? வச்சு பாரு. இது கரெக்டா இருக்கும்ல? வேற இன்னும் நிறைய பாரு கண்ணு. அத்த, இவ்ளோ புடவைல ஒண்ணு கூடவா உங்களுக்கு பிடிக்கல? ஐயோ, அப்படி இல்ல மலரு, எல்லாமே அழகாக்கிதா. எனக்கு ஒரே குழப்பமாகுது. சரி இருங்க, நான் எனக்கு பிடிச்ச ஒரு 4-5 புடவை எடுத்து போடுறேன். அதுல இருந்து செலக்ட் பண்ணுங்க. சதா எடு. அது எடுங்க. எதா காட்டு. இது நல்லா இருக்குதுல்ல? உனக்கு பிடிச்சிக்குதா? ரொம்ப நல்லா இருக்கு. சதா, அப்ப இதே எடுத்துலாமா? கண்ணு, இதே பில்லு போடு. எம்மானு பாரு. 2800 ரூபாய் மேடம். ஏங்க, எங்க அத்தை தான் 2000 ரூபாய் சீட்டுன்னு தெளிவா சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் எடுத்து போட்டீங்க? இல்ல மேடம், அது எப்படியோ மிஸ் ஆகி இதுல வந்துருச்சு மேடம். அதெல்லாம் முடியாதுங்க. எங்க அத்தைக்கு இதான் பிடிச்சிருக்கு. 200 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க. ஐயா, என்ன மேடம் இப்படி சொல்றீங்களா மேடம்? எங்க, நான் 2000 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு மேல உடு. என் மருமவளுக்குன்னு முதல்ல பட்டு புடவை வாங்கிக்கிறேன். 200 ரூபாய் தானே அத்தை நான் குடுத்துக்கிறேன். என்னடா இருக்குது? சண்டெல்லாம் போடாத, சந்தோஷமா வாங்கி போலாம். என்ன, நீ போய் பில்லு போடு கண்ணு. சரி மேடம். என்ன நீ வா வா. இந்தா கண்ணு. என்ன இது என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? நான் உனக்கா கண்டிதானே வாங்கிக்கிறேன். புடி. என்னத்த இது? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அதால தானே நான் பாண்டியாண்ட விஷயத்தையே சொல்லிக்கல. அத்தை, இந்த காசுக்கு உங்களுக்கே 4 நல்ல புடவை வாங்கிருக்கலாம்ல, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? யா, நீ என் பாண்டியனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? நான் என்ன உங்களாண்ட வாங்காத இருக்க போறேன்? அத்தை விடு, இது உனக்காக போட்ட சீட்டு தான். இத நீ வானான்னு சொல்லாத. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தேங்க்ஸ் அத்தை. ஆனா இது இப்போதைக்கு உங்ககிட்டே இருக்கட்டும் அத்தை. கண்டிப்பா கல்யாணத்துக்கு நான் இந்த புடவை தான் கட்டிப்பேன். ஆமா ஆமா, அதுவும் சரிதான் கண்ணு. உன் அண்ணங்காரன் பாத்துட்டு இதுக்கும் அடிச்சிட போறான். என்ன
கண்ணு உன் அண்ணன் அடிக்கிறான், அப்பா ஆத்தா ஒத்துக்கல அப்படின்னு எதனா சொல்லிட்டு என் புள்ளைய விட்டுடாத கண்ணு. அத்தை, என்ன ஐஸ் வைக்கிறதுக்காக தானே இந்த புடவை. ஐய, அதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு. என் புள்ளைக்கு வேற பொண்ணு கட்சிடும். ஆனா எனக்கும் என் வீட்டுக்காரனுக்கும் உன்ன மாதிரி ஒரு தங்கமான மருமவ கிடைப்பாளா கண்ணு? சொல்லு கண்ணு. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த ஜென்மத்துல நான் தான் உங்களுக்கு மருமக. சரியா? வாங்க. டாங்ஸ் டாங்ஸ். உனக்கு இந்த புடவை பிடிச்சிக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. உங்களையும் பிடிச்சிருக்கு, இந்த புடவையும் பிடிச்சிருக்கு. சரி கண்ணு, சரி கண்ணு. சரி வாங்க போலாம். உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். வா வா. என்னங்க என்னங்கவா ரேவதி, உங்க அம்மா வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? 5 நாளாவா அங்கேயே உட்காந்துட்டு இருப்ப? எப்பதான் வருவ? ஏங்க, நான் என்ன விஷயமா வந்திருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அதுக்குன்னு எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்குல்ல. ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. கிளம்பி வா ரேவதி. உங்களுக்கு எல்லாமே சாதாரணமா போச்சு. 30 லட்சங்க, 30 லட்சம். எல்லாரும் எப்படா பணம் வரும் கொத்திட்டு போலான்னு கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் அசந்த, அவ்வளவுதான், அத்தனையும் போயிடும். பணம் வந்தா அவங்களே தர போறாங்க. அது இங்க நடக்காதுங்க. கையோட வாங்கிட்டு வந்தாதான் ஆச்சு. உங்களை மாதிரி எதுக்கும் கவலைப்படாமலாம் என்னால இருக்க முடியாது. காசு முக்கியம். கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. நான் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், வச்சிருங்க. திருந்தவே மாட்டா. எப்ப பார்த்தாலும் அம்மாவும் பொண்ணுங்களும் இங்கே வந்து டேர போட்டுறதுங்க. இதுங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் வடிச்சு கொட்டணுமா? விஜய், என்னம்மா? எப்ப பார்த்தாலும் என்னடா விளையாட்டு? ஹோம்வொர்க் முடிச்சியா? நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேமா. எழுதி தானே முடிச்சிருக்க. எக்ஸாம் வேற வருது. வா, போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் வா. மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் விளையாட விடுங்கம்மா. அப்புறமா நான் அந்த அடுப்படைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும். இருக்கிறது பத்தாதுன்னு இன்னும் 3 பேருக்கு சேர்த்து என் குறுக்கு உடையணும். வா அம்மா போமா. வா, நான் வரணும். வா. அம்மா 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 ப்ளீஸ்மா அம்மா. வாடானா. என்னமோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி இப்படி எழுதிட்டு போறாங்க. அம்மா அம்மா வா, நான் வரணும். ப்ளீஸ்மா விடுமா. அம்மா கொஞ்ச நேரம் அம்மா. போடா. ஹேய், அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கும் லட்டு வேணுமா. லட்டா? என்ன லட்டு? அம்மா, மேகலாத்தா கிணத்துல லட்டு கொண்டு போனாங்கம்மா, எங்களுக்கும் தாங்கம்மா. ஆமாமா. ஓ, இதான் அவனுக்கு எக்ஸாமா? படிங்க படிங்க, படிச்சு எக்ஸாம் எழுதுங்க. இதோ நான் இப்ப வந்து ரிசல்ட்ட சொல்றேன். சரி, நீங்க விளையாடிட்டு இருங்க, நான் இதோ வரேன். சரிம்மா. ஐ லட்டு. நல்லா இருக்கா? மேக்லா, என்ன? உன் பையன் போர்ஷன் கம்ப்ளீட் பண்றத பாத்துட்டு போலான்னு வந்த. சீ, எங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்துட்டு இவ்வளவு சின்ன புத்தி இருக்குன்னு தெரிஞ்சா அது எங்களுக்கு தான் கேவலம். நான் என்ன பேசுறேன்னு ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு என்ன உளவு பார்த்துட்டு பின்னாடியே வந்திருக்கீங்களே, அதை விட இது ஒண்ணும் கேவலம் இல்ல. போயும் ஒரு லட்டு, அத போய் ஒளிச்சு வச்சு குடுக்கற. கிச்சனையே எங்க அம்மா உன் பொறுப்புல விட்டுருக்காங்க. இத்தனை வருஷத்துல என்னெல்லாம் ஒளிச்சு வச்சு கொடுத்துருக்கியோ. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இங்க நான் எதையும் ஒளிச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இது என் வீடு. ஏன்? அப்ப இது என் வீடு இல்லையா? இது உங்க அம்மா வீடு. உங்க புருஷன் வீடுதான் உங்க வீடு. அப்போ இந்த வீட்ல எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றியா? நான் அப்படி சொன்னனா? நீங்களா ஏதாச்சும் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இங்க பாருங்க, என் பிள்ளைக்கு நான் என்ன வேணாலும் கொடுப்பேன். அது அவனுக்கும் உரிமை இருக்கு, எனக்கும் உரிமை இருக்கு. அப்போ ஏன் பிள்ளைங்களுக்கு உரிமை இல்லையா?
உரிமை இருக்குன்னா நீங்களே போய் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு என் பிள்ளைக்கு கொடுக்கறத கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல உங்க உரிமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தானே உங்க அம்மா கிட்ட அழுது புலம்பிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போறீங்க. அதே மாதிரி உங்க அம்மா வந்ததும் உங்க பிள்ளைங்களுக்கு லட்டு கொடுப்பாங்க. என்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க. ஐயோ 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 அவ்வா, எங்க அம்மா பாசமா கொடுக்கறது கூட உன் மனசுல இப்படி கருகிட்டு இருக்கேடி. பாசமா கொடுத்தா அவங்களா கொடுக்கணும். அவங்க கொடுத்தத நீங்க வாங்கிட்டு போகணும். இங்க அப்படியா நடக்குது? எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சல வாங்கிட்டு போறீங்க. இவ்வளவு நாள் நல்லவ மாதிரி நடிச்சிருக்கேடி. ஆத்தாடி அம்மா, விஷம் விஷம் விஷம், உடம்பு போற விஷம். வாய் அடக்கி பேசுங்க. நான் நடிக்க ஒண்ணும் தேவையில்லை. நான் நல்லவளா இருக்கிறதுனாலதான் நீங்க வாங்கிட்டு போறதையெல்லாம் பார்த்து பேசாம இருக்கேன். அதுக்காக என்னை இழிச்ச வாயின்னு நினைச்சு அதிகாரம் பண்ணா என்னால சும்மா இருக்க முடியாது.